ஈரானை அச்சுறுத்திய ட்ரம்ப். ஈரான் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்த்து அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் மக்களுக்கு எதிராக வன்முறையை பயன்படுத்தினால் கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அந்நாட்டு அரசை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் செய்தியில், அமைதியான முறையில் போராடும் போராட்டக்காரர்கள் மீது வன்முறையை பயன்படுத்தினாலோ அவர்களை சுட்டுக் கொன்றாலோ அப்பாவிகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா போராட்ட களத்தில் இறங்கி பதிலடி கொடுக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போராட்டங்கள் கொடிய போர்க்களமாக மாறியது. ஈரானில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடியால் 5வது நாளாக நாடு தழுவிய போராட்டங்கள் வெடித்தன. பணவீக்கம், நாணயத்தின் மதிப்பு சரிவு, அதிக செலவினங்களால் போராட்டத்தில் ஏற்பட்ட மோதல்களில் 2 பேர் கொல்லப்பட்டனர். ஆர்ப்பாட்டங்கள் டெஹ்ரானில் இருந்து லார்டேகன், குதாஸ்ட் மற்றும் மார்டாஷ் நகரங்களில் மக்கள் போராட்டங்களில் குதித்தனர். போராட்டங்களில் ஏற்பட்ட மோதலில் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்தது. மேலும் இதில் வாகனங்கள் தீக்கிரையாகின. மேலும் போராட்ட குழுவை சேர்ந்த அகமது ஜல் மற்றும் கலேடி ஆகியோர் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து பதற்றம் நீடிப்பதால் பள்ளிகள் மற்றும் வங்கிகள் மூடப்பட்டன. வெளியே வந்த வடகொரிய அதிபர் மகள். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மகள் கிம் ஜூ ஏ முதன்முறையாக பொதுமக்கள் பார்வைக்காக வெளியே வந்தார். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கும்சுசன் அரண்மனைக்கு வந்த கிம் ஜாங் உன்னின் 13 வயது மகள் தனது தாத்தா கிம் இல் சுங் மற்றும் தந்தை கிம் ஜாங் உன்னை கௌரவிக்க செய்தார். நிகழ்வின் போது தனது பெற்றோர், உயரதிகாரிகளுடன் இருந்த கிம் ஜூ ஏ தனது புகைப்படங்கள் ஆகியவற்றை ஊடகங்களில் வெளியிடச் செய்தார். இதை பார்த்த பலரும் கிம் ஜாங் உன்னின் அடுத்த அரசியல் வாரிசு உருவானதாக கருத்துக்களை கூறி வருகின்றனர். காசா மக்களுக்கு உதவ விடுங்கள். இஸ்ரேலின் இரக்கமற்ற தாக்குதலால் உருக்குலைந்திருக்கும் காசாவிற்கு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் உணவு, மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதற்கான அனுமதியை தரும்படி ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளிடம் கூட்டாக அறிக்கை விடுத்துள்ளன. தாக்குதலால் உயிருக்கு போராடும் காசா மக்களுக்கு உதவிகள் கிடைப்பதை இஸ்ரேல் தடுத்து வரும் சூழலில் ஐநா நடவடிக்கை எடுத்து பிற நாடுகள் உதவ வழி ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. UAC மற்றும் ஜோர்டானின் இந்த முயற்சி பாலஸ்தீனத்திற்கு உதவி கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது. இரக்கமற்ற இஸ்ரேலின் செயலால் சுமார் 2 மில்லியன் காசா மக்கள் பஞ்சத்தில் சிக்கி தவிக்கின்றனர். ரஷ்யா கொடியை பயன்படுத்த மாட்டோம். உக்ரைன் அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகும் கூட மிலானோ கோர்டினோ 2026 குளிர்கால ஒலிம்பிக்கில் ரஷ்ய விளையாட்டு வீரர்கள் தங்கள் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்த மாட்டார்கள் என்று அந்நாட்டின் IOC தலைவர் கிறிஸ்டி கோவன்ட்ரி உறுதிப்படுத்தியுள்ளார். அப்படியே ரஷ்யாவின் தடகள வீரர்கள் போட்டியில் பங்கேற்றாலும் தங்கள் நாட்டின் கொடிகள் அல்லது தேசிய கீதங்கள் இல்லாமல் நடுநிலையாளர்களாக போட்டியிடுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. உயிரை காத்த AI டெக்னாலஜி நார்வே நாட்டை சேர்ந்த ஒருவரின் உயிரை காப்பாற்றியுள்ளதாக டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்க் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் பகிர்ந்த தகவலில் 2025ஆம் ஆண்டு நார்வேயை சேர்ந்த ஒருவர் கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டதாகவும் அவருக்கு MRI, எக்ஸ்ரே சோதனைகள் எல்லாம் தராத ஒரு தீர்வை AI டெக்னாலஜி கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவர் குறிப்பிட்ட அந்த நபருக்கு வயிற்றில் குடல் அழற்சி அல்லது குடல் புண் ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருப்பதாக கூறியதால் உடனடியாக CT ஸ்கேன் எடுத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அந்த நபருக்கு குடல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டு உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. செல்போன் விலை உயரக்கூடிய அபாயம். நடப்பு ஆண்டில் செல்போன்கள், கணினிகள் மற்றும் கேட்ஜெட்டுகளின் விலை கணிசமாக உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதிகரிக்கும் தேவை, குறைந்த விநியோகம் உள்ளிட்ட காரணங்களால் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் விலை உயரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. Nvidia, AMD, AWS, Google, Microsoft போன்ற கிளவுட் ஜாம்பவான்களின் AI தரவு மையங்களால் ஏற்படும் பற்றாக்குறையால் விலை உயரலாம் என்றும் RAM விலைகள் 20 முதல் 50% வரை உயரக்கூடும் என்றும் கூறப்படுகின்றது. டெஸ்லாவை ஓரம் கட்டிய BYD. 2025ஆம் ஆண்டில் உலகின் முன்னணி மின்சார வாகன விற்பனையாளராக சீனாவின் BYD எலான் மஸ்கின் டெஸ்லாவை முந்தியது. 2.25 மில்லியனுக்கும் அதிகமான பேட்டரி வாகனங்களை வழங்கியதன் மூலம் விற்பனையில் இந்த ஆண்டு 28% அதிகரித்துள்ளது. விற்பனை சரிவு, மாடல் புதுப்பிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாக டெஸ்லா பின்னடைவை சந்தித்த இதே நேரம் BYD அமைதியாக வளர்ந்துள்ள மலிவு விலையில் கிடைக்கும் BYD வாகனங்கள் லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா வரை விரிவடைந்துள்ளது. சவுதியில் போதை மாத்திரை கடத்தல்.
சவுதியில் மிகப்பெரிய அளவில் கடத்தப்பட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நிலம், நீர், வான் வழியாக எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்ட 24 மில்லியன் நார்கோட்டிக் மற்றும் 1417 கிலோ போதை மாத்திரைகள் துறைமுக பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்டன. சமூகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக நடைபெறும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையால் இவ்வளவு பெரிய கடத்தல் கும்பல் சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரம்மாண்ட அரசு தரவு மையம். சவுதி தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் இணைந்து பிரம்மாண்டமான அரசு தரவு மையத்திற்கான அடிக்கல்லை நாட்டினர். சுமார் 30 மில்லியன் சதுரடி பரப்பளவுள்ள இடத்தில் 480 மெகாவாட் திறன் கொண்ட உலகின் மிகப்பெரிய அரசு தரவு மையமான ஹெக்ஸாகன் ரியாத்தில் அமைக்கப்படுகின்றது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்து முடிந்ததால் விரைவில் ஹெக்ஸாகன் நிறுவன பணிகள் தொடங்க உள்ளன. மின் சேவைகள் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியை மேலும் அதிகரிக்கும் விதமாக அமையும். இந்த அரசு தரவு மையம் உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. வெனிசுலா அதிபர் நாடு கடத்தல். வெனிசுலாவின் இராணுவ தளங்கள் முக்கிய நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா மீது அமெரிக்கா படை தாக்குதல் நடத்தியதை அடுத்து அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. வெனிசுலா அதிபர் மாத்ரோவும் அவரது மனைவியும் நாடு கடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. BTS மீண்டும் ஆல்பம். உலகம் முழுவதும் ரசிகர்களை கொண்ட BTS இசைக்குழுவின் புதிய ஆல்பம் வரும் மார்ச் மாதம் வெளியாகின்றது. கொரியாவின் கட்டாய ராணுவ சேவை முடித்து அனைவரும் திரும்பியதால் மீண்டும் இசை நிகழ்ச்சியை BTS இசைக்குழுவினர் நடத்துகின்றனர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய ஆல்பம் வெளியாகவிருப்பதால் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். ஆதாரத்தை தந்த ரஷ்யா. அதிபர் புதினின் இல்லத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயன்றதாக கூறப்படும் சம்பவத்தில் ஆதாரம் வெளியானது. புதினின் இல்லத்தை குறிவைத்த ஆதாரங்களை அமெரிக்காவிடம் ரஷ்யா வழங்கியுள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜெகரோவா, புதினின் இல்லம் மீதான தாக்குதல் முயற்சி உக்ரைன் உளவு பிரிவால் திட்டமிடப்பட்டதாகவும் அமெரிக்கா இதை உறுதிப்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் குலுங்கிய வீடுகள். தெற்கு மெக்சிகோவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். ரிக்டர் அளவில் 6.5 பதிவான நிலநடுக்கம் குரேரோ மாநிலத்தில் பசிபிக் கடற்கரைக்கு அருகில் 35 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் போது அடுக்குமாடி கட்டடங்கள் குலுங்கிய அதிர்ச்சி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. ஓடுபாதையிலிருந்து விலகிய விமானம். நேபாளத்தின் 50 பயணிகளுடன் வந்த விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து விலகியதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். காட்மாண்டுவிலிருந்து புறப்பட்ட புத்தர் ஏர் விமானம் பத்ராபூர் விமான நிலையத்தில் இறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து விலகிச் சென்றது. உடனே சுதாரித்துக் கொண்ட விமானிகள் விமானத்தை பாதுகாப்பாக நிறுத்தி பயணிகளை காத்தனர். காசா சிறுவனால் அழுத ஜாக்கி சான். காசா சிறுவனின் துயரத்தை கேட்டு பிரபல நடிகர் ஜாக்கி சான் கண்ணீர் விட்டு அழுதார். 71 வயதான ஜாக்கி சான் அன்எக்ஸ்பெக்டட் ஃபேமிலி என்ற படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். சீன தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காசா துயரத்தில் தவிக்கும் குழந்தைகளின் வீடியோவை ஜாக்கி சான் பார்த்தார். அதில் எங்கள் ஊரில் குழந்தைகளே வளர்வதில்லை, அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்று சிறுவன் பேசியதை கேட்ட ஜாக்கி சான் கண் கலங்கினார். புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சர். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தனது நாட்டிற்கு புதிய பாதுகாப்பு அமைச்சரை நியமிக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதற்கு முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த டெனிஸ் மிகாலை மாற்றிவிட்டு அவருக்கு பதிலாக புதிய துணை பிரதமர் மைக்கேலோ ஃபெடோரோவை உக்ரைனின் புதிய பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்க உத்தரவிட்டுள்ளார். அமீரகத்தில் பறக்கும் கார். ஐக்கிய அரபு அமீரகமும் சீனாவும் இணைந்து பறக்கும் கார்களை 2026 விற்பனைக்கு கொண்டு வருகின்றன. ஜோபி ஏவியேஷன் நிறுவனத்தின் மூலம் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி தயாரிக்கப்பட்ட பறக்கும் கார் AI மேக்டூம் விமான நிலையத்திலிருந்து பாம் ஜுமைரா வரை 10 நிமிடங்களை கடந்தது. இந்த ஆண்டு மட்டும் முதற்கட்டமாக 5000 பறக்கும் கார்களை உற்பத்தி செய்ய சீனா திட்டமிட்டுள்ளது. உமர் காலித்திற்கு நியூயார்க் மேயர் ஆதரவு. JNU மாணவர் தலைவர் உமர் காலித்திற்கு நியூயார்க் நகரின் புதிய மேயராக பொறுப்பேற்றுள்ள ஜொஹ்ரான் மம்தானி ஆதரவு தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு டெல்லி கலவரம் தொடர்பாக உபா வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் உமர் காலித் வழக்கில் முழுமையான விசாரணை நடத்தவில்லை. இந்த நிலையில் உமர் காலித்திற்கு மம்தானி எழுதியிருக்கும் கடிதத்தில் கசப்புணர்வு பற்றிய வார்த்தைகளையும் அது ஒருவரை அழித்துவிடக்கூடாது என்று உமர் கூறியதை தான் அடிக்கடி நினைத்து பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலம்.
ஐக்கிய அரபு அமீரகத்தில் சுமார் 3 லட்சம் பணியாளர்கள் ஒன்றாக சேர்ந்து புத்தாண்டை கொண்டாடினர். பல்வேறு போட்டிகள், கார் பந்தயம், புறாக்களை பறக்க விடுவது, கலை நிகழ்ச்சிகள் என நடைபெற்ற இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. துறைமுகங்கள், நகராட்சி அலுவலகங்கள், மால்கள் உள்ளிட்ட 30 இடங்களில் இந்த கொண்டாட்டங்கள் களை கட்டின. ரஷ்யா புகாரும் உக்ரைன் பதிலும். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கஃபே மற்றும் ஹோட்டல் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் 27 பேர் உயிரிழந்ததாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகளை சீர்குலைப்பதற்காக தவறான தகவல்களையும் பொய்களையும் ரஷ்யா மீண்டும் மீண்டும் கூறி வருவதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. மிக்க வீராங்கனைகளில் ஒருவர் என்று பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். 1772 ஐரோப்பிய படையெடுப்பால் கணவரையும் நாட்டையும் இழந்த வேலு நாச்சியார் மைசூர் மன்னர் ஹைதர் அலி மற்றும் மருது சகோதரர்களின் உதவியோடு சிவகங்கை மக்களை ஒன்று திரட்டி மீண்டும் நாட்டை மீட்டெடுத்து ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார். லொயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் 2026 மீண்டும் ஸ்டாலினே முதல்வர் பதவி ஏற்பார் என்று கணிக்கப்பட்டுள்ளது. லொயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் முதல்வர் வேட்பாளருக்கான போட்டியில் எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி விஜய் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 173வது படத்தை டான் திரைப்பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்குவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சுந்தர் சி இயக்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இயக்குனரை மாற்றி அறிவித்துள்ளது ராஜ்கமல் நிறுவனம். திருப்பத்தூரை அடுத்த புதுக்கோட்டையில் 2 நாட்களாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த சக்திவேல் என்பவர் வீட்டிற்கு வந்து ஊசி போட்டு அப்பகுதி மக்கள் மத்தியில் பிரபலமடைந்த முன்னாள் ஜிஹெச் ஊழியர் ஒருவரை அழைத்து ஊசி போட்டுள்ளார். ஊசி போட்ட அரை மணி நேரத்தில் உடல் ஐஸ் கட்டி போல உறைந்து சக்திவேல் மயக்கமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். சென்னை மெட்ரோவில் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் பயணித்தவர்களின் எண்ணிக்கை 11.19 கோடியை எட்டியுள்ளது. 2018 2.80 கோடியாக இருந்த பயணிகளின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து 2024 10.52 கோடியாகவும் 2025ஆம் ஆண்டில் 11 கோடியே 19 லட்சம் பயணிகளாக அதிகரித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழ்நாடு முழுவதும் இன்றும் நாளையும் 75,000 வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம் நடைபெறுகின்றது. வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட தகுதியுடைய வாக்காளர்கள் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் படிவம் 6ஐயும் முகவரி மாற்றம், திருத்தம், அட்டை மாற்றத்திற்கான படிவம் 8ஐயும் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அருகே மகனை 2வதாக திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரமடைந்து மருமகள் நந்தினியின் தலையில் அடித்து கொலை செய்து புதைத்த மாமியார் கிறிஸ்தவ மேரி கைது செய்யப்பட்டுள்ளார். நந்தினியின் தலையில் ஒரு இடத்திலும் மற்ற உடல் பாகங்களை மற்ற இடத்திலும் புதைத்துள்ளார் கிறிஸ்து மேரி. 3 மாதங்களாக திட்டமிட்டு இக்கொடூர கொலை செய்யப்பட்டுள்ளது என்று காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் சூப்பர் மூன் நிகழ்வு உலகின் பல்வேறு பகுதிகளில் இன்று இரவு கண்டு ரசிக்கலாம். பூமிக்கு அருகில் வரும் வழக்கத்தை விட முழு நிலவு பெரிதாகவும் 3 மடங்கு பிரகாசத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேசிய திரைப்பட ஆவண காப்பகம் தொகுப்பில் தமிழ் திரைப்படமான இரத்த கண்ணீர் சேர்க்கப்பட்டுள்ளது. 1954ஆம் ஆண்டு எம்.ஆர். ராதா நடிப்பில் வெளியான மூட நம்பிக்கைக்கு எதிரான இந்த திரைப்படத்திற்கு தேசிய அங்கீகாரம் தற்போது கிடைத்துள்ளது.